உங்களுக்கு உங்கள்கிட்ட போகிற டாகு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படி நீங்கள் செக் பண்ணுறதுக்காக தனியாக ஆள் வச்சுருக்கீங்களா இல்லை போன டாக் அப்படி தானே அது? உங்களால் 15 வருஷத்துக்கு மேலே அதை வளர்க்க முடிஞ்சால் மட்டும் வளர்க்க கொண்டு போங்க. இப்போ இவ்வளோ டாக்ஸை நீங்கள் மெயின் பண்ணுறீங்க, இங்கே தனியாக ஸ்டாஃப் வச்சுருக்கீங்க, அப்போ உங்கள் செலவுலேருந்து பண்ணுறீங்களா? நீங்கள் பேமெண்ட்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், பேமெண்ட் யார்கிட்டண்டாது இதுக்கு வேண்டி ஸ்பான்சர் அப்படின்னு வாங்குறீங்களான்னு கேட்டால் இது ஒரு யார்கிட்ட இப்போ நீங்கள் வந்து ஒரு டாகு இது ஒரு சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை இப்படி செலவு பண்ணும்போது அவங்களோட மனநிலை எப்படி? அதே மாதிரி தான் எனக்கு ஒய்ஃபுகள்லாம் டாக்ஸ்னா உண்மையில முதல் பிடிக்கவே செய்யாது. இப்போ அவங்க உங்கள் ஒய்ஃப் வந்து இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா செலவும் அவங்களுக்கு நான் தெரியப்படுத்தினது கிடையாது. சில சூழ்நிலைக்கு தக்கன சிலது உண்மையாக இருந்தாலும் கொஞ்சம் மறைச்சு தான் ஆகும். ஒரு ஐஃபோன் எல்லாம் நீங்கள் ஸ்பான்சர் கொடுக்குற அளவுக்கு பண்ணுறீங்க, அது என்ன காரணம்? அந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் தான் நினைப்பாங்க இது வந்து சும்மா ஒரு என்னன்னா ஓனர் ஸ்டாஃப் அப்படின்னு உள்ளதை தாண்டி இங்கே ஒரு என்னன்னா ஃபேமிலியில் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் எங்கள் கடை ரன் பண்ணிட்டு இருக்கு. சமுதாயத்தில் பெரிய ஆட்கள்னு உள்ள போது இன்னைக்கு என்னன்னா சமுதாயத்தில் பெரிய ஆளுன்னு சொல்லியது அரசியல்வாதி ஒன்று. இந்த ஊரில் உள்ளவங்க சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்களா இல்லை எதிராக இருக்காங்களா?